இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. வாக்குக்கு விளம்பரங்கள் செய்யறாங்க, பல நூறு கோடியில் காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். நம்முடைய உங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, இதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இப்போ விரல்ல மைய வச்சு ஜனநாயக கடமையாற்றுவோம்லாம் போட்டு வைக்கிறாங்க, அதுக்கு நிறைய பதாகைகள் வைக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். வாங்குறதும் கொடுப்பதும் குற்றம், அதற்கு ஓராண்டு சிறை அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க. யாரையாவது கைது பண்ணி, அது கொடுத்தவரையோ வாங்குறவரையோ ஒருவரையாவது கைது பண்ணியிருக்காங்க, ஒரு வழக்காவது தொடுத்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது செய்தி, நீங்களே செய்தியாளர்கள் தான், ஏதாவது கேட்டது உண்டான்னு பாருங்க. ரெண்டாவது, பறக்கும் படைன்னு ஒன்றை போட்டு பொது பாதையில் சாலைகளில் நிறுத்தி போவோர் வருவரை தடுத்து தடுத்து சோதிக்குமே ஒழிய, தொகுதிக்குள்ள ஏதாவது ஒரு பறக்கும் படை நின்று ஏதாவது ஒரு கட்சியை காசு கொடுக்கும்போது பிடிச்சது, சோதிச்சது, தடுத்தது அப்படின்னு செய்தியை நீங்க படிச்சதுண்டா, பார்த்ததுண்டா? இல்லை, நீங்க தான் போட்டதுண்டா? இல்லை. ஆனால் சாலையில் நின்றுக்கிட்டு மளிகை கடைக்கு சரக்கு வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு பணம் கொண்டு போறவனை பிடிக்கிறது, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு பணம் கட்ட கொண்டு போறவனை பிடிக்கிறது, வங்கியில பணம் எடுத்துட்டு மகள் திருமணத்துக்காக எடுத்துட்டு போறவனை பிடிக்கிறது, இந்த வேலையை தான் தொடர்ச்சியா செய்துட்டு வருது இந்த பறக்கும் படை. இது பறக்கும் படையா இல்லது, இது படுபாதக படையா இருக்குது. அதை யாரும் கேட்கறது இல்லை. ஊடகங்கள்